மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மேலும் ஒரு காவலரிடம் சென்னை காவல்துறை விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர் சமீரை பிடித்து தீநகர் தனிப்படை காவல்துறை விசாரித்து வருகிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே ஆனந்த் என்ற காவலரை பிடித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் மேலும் ஒரு காவலரிடம் தற்பொழுது விசாரணை நடத்தி வருகிறது காவல்துறை. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் அன்பரசன். விசாரணை எந்த அளவில் இருக்கிறது என்ன விவரம்? சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவலர்களான ஆனந்த் மற்றும் சமீர் ஆகிய 2 காவலர்களை தீநகர் தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அசோக் நகர் பகுதியில் மெத்தபெட்டமைன் கடத்தியதாக அசோக் நகர் காவல் நிலைய போலீஸ் ஜேம்ஸ், அதே போன்று அவரது நண்பர் சுரேந்திரநாத் ஆகிய இருவரும் சில தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 59 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதில் காவலர் ஜேம்ஸுடன் விசாரணை மேற்கொண்ட போது அவர் என்சிபி அலுவலகத்தில் பணிபுரியும் ஆனந்த் என்ற காவலரிடமிருந்துதான் தான் மெத்தபெட்டமைன் போதைப்பொருளை தொடர்ச்சியாக வாங்கி அதனை பிறருக்கு விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து என்சிபி காவலர் ஆனந்தின் வீட்டில் சில தினங்களுக்கு முன்பாக தீநகர் தனிப்படை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் என்சிபி காவலர் ஆனந்த் தலைமறைவானார். இந்த நிலையில் தான் அவரை தீநகர் தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடிய நிலையில் இன்று மதியம் அவரை பிடித்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆனந்தின் நண்பரான மற்றொரு என்சிபி காவலரான சமீர் என்பவரையும் போலீசார் தற்போது பிடித்து இருவரும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் பணிபுரிந்து வருவதால் அதில் கிடைக்கக்கூடிய போதைப் பொருளை இங்கு சென்னை காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலரை வைத்து அதன் மூலம் விற்பனை செய்து வருகிறார்களா, அல்லது இவர்கள் வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்து இவர்கள் போதைப் பொருளை வாங்கி வந்து சென்னையில் புழக்கத்தில் விடுகிறார்களா என்பது குறித்து தற்போது தீநகர் தனிப்படை போலீசார் 2 காவலர்கள், அதாவது மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்த 2 காவலர்களும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் அடுத்தடுத்து காவலர்கள் சிக்கி வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.